வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்த பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, ரிஷபம், துலாம் ராசிக்கார நேயர்கள் 9 அல்லது 6 அல்லது 15 அல்லது 24 தேதிகளிலே பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி வைங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, நிச்சயமாக பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிரதமை அல்லது பாட்டுமைன்னு சொல்லுவோம், அமாவாசைக்கு அடுத்த நாள். நாளைக்கு சனிக்கிழமை நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். எப்படி தப்பிக்கிறது? உங்களுடைய பலவீனம் என்ன? வீம்பு, கர்வம். அதனால கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் கருட பகவானை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல், சந்தோஷம். மலை அசையும், ஆனா அவங்க மனசை அசைக்க முடியாது. அவ்வளவு திட்டமா இருக்கு மனசு. இன்னைக்கு நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் உங்களுடைய பலம். அதை வச்சு இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்று மனதிலே இனம் புரியாத உயர்வும் நல்லதும் நடந்தே தீரும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை உங்களோட பலவீனம் என்ன? எப்பவுமே பிறவி பலவீனம், அர்த்தமற்ற பயம். அதனால இன்னைக்கு ரொம்ப குழப்பமும் தடுமாற்றமும் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான கிழக்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது, செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்? அதுதான் உங்களோட பலவீனம். அசட்டு தைரியம், அப்புறம் வீண் கர்வம். எப்படி முன்னாலேயே தெரிஞ்சு செலவை தவிர்க்கிறது? கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு கொஞ்சம் பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, காப்பாற்றும். நல்ல செலவா கெட்ட செலவான்னு செலவு பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். உங்களோட பிறவி பலவீனம் என்ன? அளவுக்கு மீறிய பொறுமை. அதனால தோத்து போயிடுவீங்க. இப்போ பொறுமையா இருக்கிறதா அவசரப்படுறதான்னு தெரியாம குழப்பம் இருக்கு. எப்படி தப்பிக்கலாம்? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் வசுதா தேவியே போற்றி. வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. துலாம் ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், வீண் செலவு கிடையாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3. அனுகூலமான தெற்கு, வடக்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் நிறைய இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை முன்கோபம்,
தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கு. தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? தோக்கலனாலும் சரி, ஜெயிக்கலனாலும் சரி, ரெண்டு இல்லாம இருந்தா பரவாயில்ல இல்லையா? தோக்காம இருக்க எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. என்னது? ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனமா இருங்க. முக்கிய முடிவு வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் சுக்கிரனே போற்றி, ஓம் சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. சரியான செலவு பண்றது மாதிரி தெரியும். அப்புறம் ஏமாந்துட்டமேனு பின்னாடி புரியும். முன்னாடியே தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். அறிவு மனசு தட்டமா இருக்கு. சொல்லியும் அடிப்பீங்க, சொல்லாமையும் அடிப்பீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. நல்ல நேரம் இல்லைன்னா கூட உங்க ராசிக்கு நல்ல நாளா இருந்துச்சுன்னா, அவசியம் நல்ல காரியம் செய்யணும்னா ஜோசியர்கிட்ட சுபஹோரை எதுன்னு கேட்டுக்கிட்டு நல்ல காரியம் செய்யலாம். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.